இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே. கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இனியவளே என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரா அப்படிங்கிற நம்ம கேள்வியோடு இருக்கலாம். ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு நம்ம ஒரு பாடல் பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இல்லத்தரசிகளா இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். யாருமே என்னை இனியவளேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கவலையோட இருக்கிறீங்களாங்க? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார் இனியவளே அப்படின்னு சொல்லி. இந்த இனியவளே என்ற இந்த நிகழ்ச்சி குடும்ப பெண்களா இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரப்பிரசாதமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலா, உங்களோட கண்ணீருக்கு பதிலா, உங்களோட கவலைக்கு ஆறுதலா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அருமருந்தா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏசப்பா நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நாங்க கர்த்தருக்குள் நம்புகிறோம். இப்பொழுதும் கூட அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஏசு கிறிஸ்து உங்க மீது நோக்கமா இருக்கிறார் அப்படிங்கிற பாடலை நாங்க சேர்ந்து பாட போறோம். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இணைந்து பாடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களுக்கும் எனக்கு முடிவே இல்லை, ஏசு கிறிஸ்து காணாதவர் போல இருக்கிறாரே, என் ஜெபத்துக்கு பதிலே இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களாங்க? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நான் உன் மேல நோக்கமா இருக்கிறேன் மகளே, உன்னோட கண்ணீரை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன்னோட கவலைக்கு நான் ஒரு முடிவு உண்டாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாருங்க. எங்களோட இணைந்து இந்த பாடலை பாடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வாங்க. விசுவாசத்தோடு கூட பாடுவோமா? போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியா மலையிலே ஆபிரகாமை தேவன் காணாதவர் போலதாங்க இருந்தாரு. ஆனாலும் அவருடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிந்திருந்த தேவன் ஈசாக்குக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அல்லவா? உங்க வாழ்க்கையில அதே அற்புதத்தை செய்ய போறாரு. மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்படியே நாம இருந்த இடத்துல இருந்து எழுந்து நின்று ஆண்டவரை நாம் சில நிமிடங்கள் ஆராதிக்கலாமா? இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே.
உமக்கே. குடும்பத்தை கட்டுகிற பெண்களாய், குடும்பத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாய், தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. நீர் உதவி செய்கிற தெய்வமாய் நீர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீராக சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும்பா. அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் எடுத்து நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே கண்களை மூடிய வண்ணமாக சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களையும் கூட எத்தனையோ பெண்கள் திருமணமாகி எத்தனையோ வருடங்கள் ஆகியும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாதபடி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. அன்று நம்ம பார்க்கிறோம், அன்னாளோட கண்ணீரை கண்ட தேவன், அன்று சாராளின் கண்ணீரை கண்ட தேவன் இன்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாய் கூட ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட திருமணமாகியும் ஆண்டவரே குழந்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தம்பதியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கர்த்தர் தாமே ஏற்ற நேரத்தில் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறதுப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அப்பா நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பந்ததிப்பதற்கு தடையா இருக்கிற எல்லாவித தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால நீங்க எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமது கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கற்பங்களையும் திறந்து கர்த்தர் நல்ல ஒரு குழந்தையை தர போறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய குடும்பங்கள்ல பிசாசு சந்தேகம் என்ற ஒன்று கொண்டு போய் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி அநேக குடும்பங்களை பிரிவினைகளை நாவியை கொண்டு போய் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் ஆகி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரிந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஒன்று சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவி 2 பேரும் புரிந்து கொள்ளணும். பிரிந்த குடும்பங்களை கர்த்தரே ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. கணவனுக்கு ஆண்டவரே மனைவி மீது சந்தேகம், மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம் என்ற பெயர்ல இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து நிலையில இருக்கிறதப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற உறவை நேசிக்காதபடி ஆண்டவரே கள்ள உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்த நிலையில இருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே, கசப்பான வேர்களோடு மன்னிக்க முடியாத தன்மையோடு கூட ஆண்டவரே பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பகை என்ற சுவரை உடைத்து இருதிரத்தாரை ஒன்றாக்குகிற மெய்யான தெய்வம் ஆண்டவரே, சமாதானத்தின் தெய்வம் தாமே. ஆண்டவரே, பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க இணைத்தருளுவீராகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கணவனை உண்மையாய் நேசிக்க, ஆண்டவரை மனைவியை உண்மையாய் நேசிக்க, கடைசி வரைக்கும் ஆண்டவரை உண்மையாய் ஒரு உறவோடு கூட வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்தருளுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த கணவன் மனைவியை நேசிக்க முடியாதபடி பகை உணர்வோடு வெறுப்போடு மன்னிக்க முடியாத தன்மையோடு கூட அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்க முப்பரி நூலாய் இணைவீராகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க கண்ணீரை களிப்பாய் மாற்றுவீராகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. பிரிந்த எல்லா குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தினால இணைக்கப்படுவதாகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உடைய கல்வாரி அன்பு ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் ஆண்டவரே நிரப்பட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உடைய கல்வாரி சிநேகம் அவர்களை நிரப்பட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் புரிந்து இணைந்து வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் இணைக்கப்படட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு கர்த்தர் நீர் தடுத்து நிறுத்துவீராக சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தரே நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை இணைத்து அன்பாய் வாழும்படி செய்கிற தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பிரிந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒன்று சேர்க்க வைப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ பெண்கள் கணவரால கைவிடப்பட்ட சூழ்நிலையில விதவைகளாக்கப்பட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நியாயம் செய்ய யாரும் இல்லை. பிள்ளைகளை வைத்து கொண்டு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் வயசுல கூட எத்தனையோ பெண்கள் விதவைகளாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தேவையெல்லாம் ஆண்டவரே சந்திக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு தகப்பனாதான் இருந்து கர்த்தரே அந்த குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி நாம் ஜெபிப்போமா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துறேன் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இன்று இந்த தேசத்துல சமுதாயத்துல எத்தனை பெண்கள் ஆண்டவரே இளம் வயதுல விதவைகளாக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு வாழ வழி தெரியலையே, என் பிள்ளைகளை நடத்துவதற்கு என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிறேன், புலம்பி கொண்டு இருக்கிறேன். அப்பா, பிள்ளைகள் மீது நீங்க மனம் இறங்குங்கப்பா. நாங்க ஜபிக்கிற அந்த வேலையில என் நீதியை கவனிப்பார் யாரும் இல்லையே, என்னோட வழக்க நான் எங்க கொண்டு போகும்னு சொல்லி எங்கி புலம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டுப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு நீங்க மனம் இறங்குங்கப்பா. அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு நீங்க தகப்பனா இருக்கிறீங்கப்பா. அந்த குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீங்கப்பா. அவங்கள நீங்க போஷிச்சிடுங்கப்பா. அவங்க தேவைகள்லாம் நீங்க சந்திச்சிடுங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டுமாப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற நபர்களை கர்த்தர் அதை பண்ணி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, குடிகார கணவரால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட குடும்பங்களையும் கருத்துல தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, குடும்ப பொறுப்பை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு ஆண்களும் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கணவர் நிமித்த ஆண்டவரே இந்த குடும்பம் சந்தோஷம் அடையட்டும். மனைவிக்கு நல்ல ஒரு பொறுப்புள்ள கணவரா, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாராய் மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பம் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லா ஜெபத்தையும் கேட்டு இப்பொழுதே ஆண்டவர் பதில் தந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போது கூட நம்மளோட மத்தியில விசுவாசம் என்ற தலைப்புல செய்தி கொடுக்க வர்றாங்க திவ்யா பெர்னார்ட் அக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெண்களாகிய நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்கலாம். ஆண்டவர் பெண்களை நம்பி கொடுத்த பொறுப்புகள் அதிகமான காரியங்களுக்காக ஆண்டவர் நம்மளை நம்புகிறாரு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து அடுத்து ஒரு டீனேஜ் வரும் பொழுது, அடுத்து ஒரு யூத் வரும் பொழுது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பொறுப்புகளை, ஒவ்வொரு விதமான விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்குறாரு. அதே மாதிரி யூத்தில் வரும் பொழுது தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்தது நமக்கு பெண்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும் பொழுது தன்னுடைய பிறந்த வீட்டில் ஒரு விதமாக அவங்க வளர்ந்துருப்பாங்க. அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது என்டையர் அட்மாஸ்பியரே, அந்த சூழ்நிலைகளே மாறும் பொழுது தன்னை அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம அடாப்ட் பண்ணிட்டு அந்த சூழ்நிலைகளை தன்னுடைய சூழ்நிலைகளாக பார்த்து அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்மளை நடக்க ஆண்டவர் நம்மளை நம்புகிறாரு. திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைகள் வருது. குழந்தைகள் வரும் பொழுது அந்த ப்ரெக்னன்சி டைம் எவ்வளவு காரியங்களை நம்ம கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு அந்த விசுவாசம் தேவைப்படுது. திருமணம் ஆகும் பொழுது ஒரு விதமான விசுவாசம் தேவைப்படுகிறது. அப்புறம் திருப்பி நீங்கள் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தைக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம் இல்லையா? என்னோட பிள்ளை எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே வந்துடணும், எப்படியாவது ஆண்டவருக்குன்னு பெரிய காரியம் செய்யணும், என் பிள்ளை நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மாரும் விசுவாசித்து நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்ப தாய்மாரா ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அநேகம். தாய்மாரா ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் பெருசு. திருப்பி பெண்களுக்கு திருமணம் ஆகுது, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு திருமணம், பேர பிள்ளைங்கன்னு ஒரு எண்ட்லெஸ் பொறுப்பாக இருக்கு இல்லையா? பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு ஒரு முடிவே இல்லை. சரி, இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அவ்வளவா இருந்ததில்லை. ஆனாலும் பெண்களுக்கு அந்த ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. பெண்களால் அவ்வளோ பெரிய காரியங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த அந்த பொறுப்புகளை நம்ம எப்படி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன முக்கியம்? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய வேதனைகளுக்கு, உங்களுடைய பாரங்களுக்கு, உங்களுடைய கவலைகளுக்கு, இது எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு திறவுகோல் தான். அந்த திறவுகோலை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
விசுவாசம் என்ற திறவுகோல். இந்த விசுவாசங்கிற திறவுகோலை வைத்து நம்மளால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. விசுவாசத்தை குறித்ததான ஒரு பகுதி. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா என்ன? நம்ம எதை நம்புறோம்? ஏசப்பா நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, இந்த உலகத்துல பாடு அனுபவிச்சாரு, நம்மளுடைய பாவங்களையெல்லாம் மீட்கிறதுக்காக சிலுவையில வெற்றி சிறந்தார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு என்னோட கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றத நம்ம நம்புறோம். அதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கிறோம். உறுதியா இருக்கும் பொழுது காணப்படாத, நம்ம பார்க்காத நம்மளுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு ஒரு ரிஜாய்ஸ் பண்றோம், எவ்வளவு ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஆண்டவர் ஏசப்பா எனக்காக காரியங்களை செய்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறாருங்கிறத நீங்க உறுதியா விசுவாசிக்கும் பொழுதுதான் காணாத உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த அந்த நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க முடியும். பெண்களாகிய நமக்கு அது ரொம்ப தேவையான ஒரு காரியம். என்னுடைய பிள்ளை சரியா படிக்கல, இல்லை என்னோட பையன் சரியா ஒழுக்கமா இல்லை, தண்ணி அடிக்கிறான், இல்லை என்னோட வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேக பிரச்சனைகள் மத்தியில நம்ம இருந்தாலும் இந்த விசுவாசத்தை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது நம்மளால பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும். உதாரணமாக உங்களுக்கு ஈஸியா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய கனவா இருந்துச்சான். அப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே விசுவாசிச்சாங்க. விசுவாசிக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்ணானா, நான் டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டே அவன் சரியா படிக்கலையாம், சரியா எக்ஸாமுக்கு போகலையாம், எதுவுமே பண்ணலையாம். ஆனா இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா, என்னுடைய எய்ம் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணுங்கிறத நான் டாக்டரா இப்ப ஆகல, அதை நான் என்னுடைய எதிர்காலம் தான், ஆனா அதற்குரிய காரியங்களை நான் இப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். அது நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய புத்தகத்தை படிச்சான், நல்ல எக்ஸாம் எழுதினான். அவன் நாளடைவில் ஒரு பெரிய டாக்டரா வந்தானா. ஆனா எஃபர்ட் போடாத, நான் நல்ல டாக்டர் ஆயிடுவேன், பெரிய டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லி விசுவாசிச்சுட்டே இருந்த ஒரு பையனால டாக்டர் ஆக முடியல. இப்போ இது 2 பேர்ல எஃபர்ட் போட்ட அந்த பையன் மட்டும்தான் டாக்டர் ஆனான். அவனால முடிந்த காரியத்தை அவன் செஞ்சான். அவனால என்ன காரியம் அந்த டாக்டர் ஆகிறதுக்கு செய்யணுமோ அந்த காரியத்தை அவன் செஞ்சான். ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு எதுவுமே செய்யல. டாக்டர் ஆகணுங்கிற அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு, ஆனா கிரியே இல்லை. நல்லா பார்க்கணும், அந்த கிரியே இல்லை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆனா இந்த பையன், இன்னொரு ஃப்ரெண்டு, கிரியை இருந்துச்சு, அவன் விசுவாசிக்கவும் செஞ்சான், கிரியையிலையும் அதை வெளிப்படுத்துறான். நம்ம வேதத்துல பார்க்குறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்குறோம். இன்னொரு அழகான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனத்துல இப்படி சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன்னா பிசாசும் விசுவாசிக்குதான், தேவன் ஒருவரே பெரியவர் அப்படிங்கிறது பிசாசும் விசுவாசிக்குதான். நமக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? பிசாசு கிரியைகளினால அதை வெளிப்படுத்த முடியாது, ஆனா நம்மளால, ஏசு தெய்வம் அப்படின்னு சொல்லுகிற நம்மளால அந்த கிரியையை நம்மளால செய்ய முடியும். அந்த கிரியையை செய்யும் பொழுதுதான் அந்த விசுவாசத்திற்கு ஒரு முழுமை பெறுகிறது. காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நம்ம காண இந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி நமக்கு அதிகமா தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிரியைனா என்ன? நான் விசுவாசத்திற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? இப்போ இந்த பையன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான், டாக்டர் ஆகணுங்கிறது அவனுடைய எய்மா இருந்துச்சு. ஆனா அதற்குரிய நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசிச்சான். ஆனா விசுவாசிச்சு அவன் சும்மா உட்காரல, அந்த விசுவாசம் அவனுடைய கிரியையில வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? அவன் நல்லா படிச்சான், நல்ல எக்ஸாம் எழுதினா, டாக்டர் ஆயிட்டான். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் ஒரு இடத்துல இருந்துடவே கூடாது. அந்த விசுவாசத்தை கிரியைகளினாலே வெளிப்படுத்தும் பொழுது நம்மளுடைய காணப்படாத, நம்மளுடைய நிச்சயமான எதிர்காலம், கர்த்தரிடத்துல இருக்கிற அந்த எதிர்காலம் பெரியவைகளாக, புதியவைகளாக, ஒரு அற்புதம் நிறைந்தவைகளாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். ஏன்னா அந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம், இல்லை ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நான் தொடர்றது எல்லாமே ஜெயமாக தான் முடியும், எல்லாமே நன்மையாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நன்மையாக முடியலைனாலும் நான் ஏசப்பாவை விசுவாசிப்பேன், என்னோட வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கலைனாலும் நான் ஏசப்பாவை விசுவாசிப்பேன் அப்படிங்கிறது தான் உண்மையான ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன்.
இந்த யூடியூப் வீடியோவை பார்க்கும் பொழுது எனக்குள்ள அப்படி ஒரு 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 உற்சாகம் வந்துச்சு. இப்படியெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்க முடியுமா, எவ்வளோ அழகாக விசுவாசிச்சிருக்காங்க, நம்ம ஒன்றுமே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த யூடியூப் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைனாவில் 1970 இது வந்து உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். 1970ஆம் ஆண்டுகளில் கிறிஸ்துவர்களே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கொடுங்கோல் ஆட்சி செய்த அந்த ஆளும் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, எங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ, எங்கே கிறிஸ்தவ ஆண்டவரை குறித்து வெளியே சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணாங்க. என்னென்னா, எல்லாத்தையும் ஜெயிலில் போடாதீங்க, அந்த குடும்பத்தில் யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ, யார் வந்து அஸ்திபாரமாக இருக்காங்களோ அவங்கள ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி போட்டுடுறாங்க. அப்படி போடும் பொழுது ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, 5 பிள்ளைகள், அந்த கணவனுடைய தாயார் எல்லாரும் வசித்து வந்தாங்க. அந்த கணவன் ஆண்டவரை குறித்து எல்லார்ட்டையும் அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மனுஷன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த கணவனை ஜெயிலில் போட்டாங்க. அஸ்திபாரமாய் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்த, அந்த குடும்பத்தை போஷித்த, ஆண்டவர் தான் நமக்கு போஷிக்கிறாரு, இந்த உலக பிரகாரமாய் போஷித்த அந்த கணவனை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போ அந்த குடும்பமே வந்து நிலை மாறி விடுகிறது. எப்படி நம்ம சர்வை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க தான், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறவங்க தான், ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்கள தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு வருது. உண்மையாலுமே அவங்க விசுவாசிக்கிறாங்களாங்கிற ஒரு டெஸ்ட் வரும் பொழுது அந்த குடும்பம் கண் கலங்கி நிற்கிறது, போகிறதுக்கு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ அந்த பெண், அந்த குடும்ப தலைவி என்ன பண்ணான்னா, வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்க வேலைக்கு போய் கொண்டு வர்ற சம்பாத்தியத்தில், அந்த சம்பாத்தியமே ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குமா, அந்த கொஞ்சத்தில் அந்த 5 பிள்ளைகளையும் தன்னுடைய மாமியாரையும் தனக்கும் போஷிக்கவே வந்து அந்த காசு பத்தாதான். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சத்தில் 10% ஆண்டவருக்காக எடுத்து வச்சாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கிடைக்கிற காசில் நாங்கள் எங்களோட ஒரு நேரம் நாங்கள் சாப்பிட்றதுக்கே அந்த காசு பத்தாது, ஆனால் என்னைய போஷிக்கிற ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்னுடைய சம்பளத்தில் 10% நான் ஆண்டவருக்காக ஒதுக்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னாச்சு, கணவர் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அவர் வந்து தன்னுடைய குடும்பம் என்னாகும், தன் குடும்பம் போஷிக்கப்படுமா, அவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கவலை அவருக்கு இல்லாமல் அவர் விசுவாசத்தில் நிலை பெற்றிருந்தார். அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஒய்ஃபும் பிள்ளைகளும் அந்த மாமியாரும், அந்த ஒய்ஃப் எழும்பினது நிமித்தம், அந்த பெண்மணி எழும்பினது நிமித்தம் அவங்க என்ன நினச்சிக்கலாம், சரி இந்த கணவரே போயிட்டாரு, நம்ம ஆண்டவரை ஏசப்பாவை மறுதளிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அந்த காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ மறுதளிச்சா உன்னை நான் ஜெயிலில் இருந்து விட்டுருவேன், நீ மறுதளிச்சா உனக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு நிறைய காரியங்கள் மறுதளிச்சா பண்ணுவேன்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ ஆண்டவர் அந்த லேடி வந்து மறுதளிக்காமல் ஏசப்பாவுக்காக விசுவாசத்தோட காரியங்களை செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல உட்காந்துடல. அந்த குடும்பத்தை போஷிக்கிற பொறுப்பு யாருக்கு இப்போ இருக்குது, அந்த பெண்மணிக்கு இருக்குது. அப்போ அவங்க எழும்பி வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போய் தனக்கு கொஞ்சம் தான் வந்துச்சு, நான் ஆண்டவரை மறுதளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மறுதளிக்கலை. அவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சத்துலேயும் அவங்க உண்மையுள்ளவங்களா இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு மணி ஆர்டர் வருமா. அந்த மணி ஆர்டர் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு போதுமான ஒரு அமௌண்ட்டு அந்த மணி ஆர்டரில் இருக்குமா. ஒவ்வொரு மாதமும் வரும். யார் அந்த மணி ஆர்டர் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதான், எந்த விபரமுமே அதில் இருக்காதான். ஒவ்வொரு மாதமும் வருமா. அதே மாதிரி 20 வருஷம் அந்த பெண்மணியுடைய கணவர் வந்து ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. அந்த 20 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் மணி ஆர்டர் யார் அனுப்புகிறானே தெரியாது. ஆனால் அந்த மணி ஆர்டர்லேருந்து வந்த பணத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை அந்த சகோதரி வந்து போஷித்திருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம் இல்லை. இதை கேட்கும் பொழுது என்னுடைய கண்கள் தாரையாக எனக்கு தண்ணி வந்துச்சு. இவ்வளோ ஒரு போராட்டத்தின் மத்தியிலையும் எப்படிப்பா அவங்க இவ்வளோ அழகாக விசுவாசிச்சிருக்காங்களே ஆண்டவரே, அவங்க எவ்வளோ ஒரு போல்டான ஒரு ஃபெய்த்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அவங்களுடைய விசுவாசத்தை எவ்வளோ அழகாக கிரியையில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ அற்புதமாக போஷித்துறீங்கன்னு சொல்லி நான் அந்த வீடியோ பார்க்கும்பொழுது ரொம்ப அழுதேன். எவ்வளோ ஒரு அற்புதம் ஆண்டவர் போஷித்திருக்காரு இல்லையா. அவங்க எதிர்பார்க்கல, ஆண்டவர் இந்த மாதிரி மணி ஆர்டரை கொண்டு என்னை போஷிப்பாருன்னு அவங்க எதிர்பார்த்து விசுவாசிக்கல. ஆனால் என் தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க, என்னுடைய குடும்பத்தை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசமும் அந்த உறுதியும் அவங்க இடத்துல இருந்ததுனால அவங்களோட முன்னாடி போக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி அதிசய விதமாய் அற்புத விதமாக ஆண்டவர் வந்து அந்த குடும்பத்தை போஷித்தார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பெண்களாக
நம்ம எத்தனையோ காரியங்களை கோத்ரூ பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? ஒரு 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 தாய்மாராக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அதற்கு தேவையான ஞானத்தை கொடுக்கணும். நிறைய காரியங்கள் நம்ம விழுந்து போகும் பொழுது நம்ம ஒரு வீக்கான ஒரு பாத்திரங்களாக இருக்கலாம். என்னால் நான் அடுப்படையை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாக நீங்கள் இருக்கலாம். என்னால் என்னத்தை விசுவாசிக்க முடியும், ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாருன்னு கூட என்னால் விசுவாசிக்க முடியாதே அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அந்த அக்கா பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க, நான் சமைச்சிட்டு இருக்கிறப்ப தான்ப்பா அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நேரமும் என்னுடைய சமையல் நேரம் தான் வந்து நான் ஆண்டவரோடு கூட அதிகமாக இடைப்படுகிற நேரமாக இருக்கும். நிறைய காரியத்தை ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார். இவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுன்னு என்கிட்ட பேசுவார். அவங்களுக்காக நான் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணு. என்னோட குக்கிங் டைம் தான் மோஸ்ட்டாக என்னுடைய பர்சனல் ரிலேஷன், நான் ஆண்டவரோட பர்சனலாக என்கவுண்டர் பண்ணுற அந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க. எனக்கு அது கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம குக்கிங் பண்ணும் பொழுது அதிலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் அப்பையும் ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியும்னு நம்ம விசுவாசிக்கிறோமா? சரி, நம்மளுடைய உலக தேவைகளுக்காக அநேக நேரம் நம்ம விசுவாசித்துண்டு. ஆனால் ஆண்டவரோடு கூட நான் பேசுகிறதுக்கு என்னுடைய நேரத்தை ஆண்டவர் பயன்படுத்த முடியும், என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும்னு நம்ம எத்தனை நாள் விசுவாச்சிருக்கோம்? ஒரு நாள் நம்ம யோசிச்சு பார்ப்போம். உங்களுடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறதற்கு உங்களுடைய விசுவாசம் போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். இல்லை உங்களுடைய விசுவாச குறைவுனால நீங்கள் அநேக காரியங்களை மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாரு, அவர் உங்களுக்காக மரிச்சாரு, உங்களுக்காக உயிர்த்தெழுந்தாரு, உங்களுடைய பாவங்களை போக்குனாருங்கிற அந்த உறுதி இருக்கும் பொழுது கிரியையில் அந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும். கிரியையில் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துறது? நம்ம அநேகருக்காக ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதத்தில் அன்னாள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க ரொம்ப நாளாக மலடியாக இருந்தாங்களாம். அந்த காலத்தில் குழந்தைகள் இல்லை அப்படின்னா எவ்வளோ ஒரு அவதூறாக பேசுவாங்க, எவ்வளோ ஒரு இல்ட்ரீட் பண்ணுவாங்க. ஐயோ இவ வந்து மலடி, எந்த நல்ல காரியத்துக்கும் இவ வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையில் அன்னாள் வாழ்ந்தாங்க இல்லையா? அவங்க ஒரு மலடியாக, அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் அநேக வருஷம் இருந்துச்சு. ஆனால் அன்னாள் வந்து சரி எனக்கு வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சோர்ந்து போகலை. சோர்ந்து போன காலங்கள் உண்டு. ஆனால் இதுதான் வழி, எனக்கு இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, எனக்கு குழந்தை இருக்காது போல அப்படின்னு சொல்லி அவங்க அதோடு நின்று விடலை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களுடைய இருதயத்தை ஊற்றினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினதுக்கு அப்புறம் அவள் ஒரு நாளும் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுதான் விசுவாசம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சில காரியங்களை சொல்லும் பொழுது அந்த காரியம் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டினதுங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிற அன்னாள் சும்மா இருக்கல, ஜெபம் பண்ணாங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை ஜெபத்தின் மூலமாக, அந்த ஜெபம் என்கிற கிரியையின் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அவரோட வாழ்க்கையில் செஞ்சார். இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாமுவேலை அன்னாளுடைய வயிற்றில் ஆண்டவர் வந்து கொடுத்தார் இல்லையா? கர்த்தர் கொடுத்தார். அந்த சாமுவேலை பெறுகிறதற்கு அன்னாள் விட்ட அந்த கண்ணீரின் ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை அசைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் போராட்டம் நிறைந்ததாக இருக்குது? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் உபத்திரவம் உண்டு தான். ஆனால் இப்படி தான் உலகம் என்னோட வாழ்க்கை இருக்கும், உபத்திரவ பாதையில தான் போகும் அப்படிங்கிறது இல்லை. யாக்கோபை போல நீங்கள் விடாப்பிடியாக ஜெபிக்கணும். விடாப்பிடியாக ஆண்டவரே நீங்கள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா, நீங்கள் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தில் தரித்திருக்கணும். ஜெபம் என்ற கிரியின் மூலம் உங்களுடைய விசுவாசம் வெளிப்படணும். அப்பதான் ஆண்டவர் மகிமைப்படுவார், உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். இந்த கிரியை இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில விசுவாசத்தை மட்டும் வைத்து நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கிரியை இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைக்கும். ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில இது செய்வார் அப்படின்ற அந்த அஷ்யூரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க அடுத்தடுத்த காரியங்களை செய்ய அது வந்து போதுமானதாக இருக்கும். 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம்: ஃபெய்த், ஆக்ஷன் அண்ட் ஹோப். இப்போ நம்ம பார்த்த 3 காரியத்தில் என்னன்னா, ஃபெய்த், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாருங்கிற உறுதி உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த உறுதியை நீங்க வந்து அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தணும்? கிரியை நிமித்தமாக வெளிப்படுத்தணும். அப்ப காணப்படாத உங்களோட ஃபியூச்சரை குறித்த, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த அந்த ஹோப்பை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெண்களாகிய நமக்கு அதிகமாக தேவைப்படுகிற ஒரு திறவுகோல் இந்த விசுவாசம். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் விசுவாசத்தை விட்டு நம்ம வழி விலகிறதுக்கு, நம்மளை வந்து டீவியேட் பண்ணுறதுக்கு, நம்ம வழி மாறுறதுக்கு நம்மளை உந்தி தள்ளுகிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் பையனுக்காக உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு திருமண காரியம் நடக்கலை, இல்லை அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, இல்லை அவங்க ஆண்டவருக்குள்ளே சரியாக வரலை. நீங்கள் உற்சாகமாக ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருக்குள்ளே அவங்க வரலை. அப்போ உங்களுடைய இருதயத்தை அது எவ்வளோ ஒரு அசைக்கிறதாக இருக்கும். ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் என் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு இருக்கிறேனே ஆண்டவரே, ஆனால் என் பிள்ளை இப்படி சந்திக்கப்படாமல் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு போராட்டம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் உங்களுடைய பிள்ளையுடைய ரட்சிப்பு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஜெபம் அதை கண்டிப்பாக அந்த ரட்சிப்பை உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். ஜெபம் என்ற கிரியையின் மூலம் உங்களோட விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை கேட்பார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சிந்தின ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாக போகாது. அண்ணாளுக்கு தெரியும், வேற யாருக்கிட்ட போய் அழுதாலும் என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகாதுன்னு தெரியும். அவள் நேராக ஆண்டவரிடத்துல போனாள். ஆண்டவருடைய சமூகத்தில் அவளுடைய உள்ளத்தை ஊற்றினாள். நமக்கும் அநேக போராட்டங்கள், வேதனைகள், கவலைகள் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அவருடைய சமூகத்தில் நம்மளுடைய இருதயத்தை ஊற்றணும். எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஊற்றணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றும் பொழுது, விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறாருங்கிறத நம்ம நம்பணும். இன்னைக்கு நம்ம 3 காரியம் பார்த்தோம். ஃபெய்த், ஆக்ஷன், ஹோப்னு 3 காரியம் பார்த்தோம். விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவரை நம்பிட்டோம், ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிட்டோம், அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும். இது ஒரு விதமாக நீங்கள் கிரியை வெளிப்படுத்துகிற ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படி? ஜெபத்தில் அநேகருக்காக நீங்கள் ஜெபத்தில் அநேகரை தாங்கணும். இது ஒரு விதமான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற கிரியை. இந்த மாதிரியான கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஊன்ற கட்டப்படும். நம்மளுடைய விசுவாசம் என்கிற வேர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ரூட் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, அது மேலே வர்ற அந்த மரமானது அநேகருக்கு பலனை கொடுக்கிற மரமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்ம விசுவாசத்தோடு, கிரியையோடு இருக்கிற விசுவாசத்தை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பயிற்சி செய்வோம். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். பெண்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற பெரிய காரியம் அநேகம். நான் அடுப்படியில் தான் இருக்க போகிறேன், இல்லை என்னுடைய பிள்ளைங்களை பார்க்குறது தான் என்னுடைய வேலை, நேரமே கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சமைக்கும் போது ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் எந்த நேரத்துலையும் உங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறாரு. சமைக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணலாம், இல்லை நீங்கள் வாக்கிங் போகும்பொழுது ஜெபம் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஏசப்பா உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய விசுவாசம் பெரியது, அதுவும் கிரியையோடு கூட இருக்கிற விசுவாசம் பெரியது. கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கலாம், அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லலாம், அநேகரை ஜெபத்தில் தாங்கலாம். நம்ம விசுவாசத்தில் வளரும் பொழுது தான் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியும். நம்ம எல்லாரும், பெண்களாகிய நாம் அடுப்படியில் கிடக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை ஆண்டவருக்காக சொந்தமாக்கி கொள்ள நம்மளை ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய நம்மளை பயன்படுத்த போகிறாரு. இந்த விசுவாசம் என்கிற இந்த திறவுகோலை நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது, கிரியைகளிலே அதை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபித்து நம்ம முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பாவம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கிறோம் சாமி. நன்றி ஏசப்பா. நாங்கள் பலவீன பாண்டங்களாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் எங்களை குறித்து எங்களை நம்பி நீர் கொடுத்த பொறுப்புகள் அநேகம், எங்களை நம்பி நீர் கொடுத்த தாளந்துகள் அநேகம். எங்களுடைய தாளந்துகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய விரிவுக்கென்று நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா, விசுவாசிக்கிறோன்னு சொல்லி நாங்கள் அமைதியாக ஒரு நாள் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, கிரியைகளில் எங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பரலோக பலன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேலையில் நிரப்புவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, விசுவாசத்தை கிரியைகளினாலே வெளிப்படுத்துகிறவர்களாக, அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறவர்களாக, விசுவாசம் என்ற கிரியை அநேகருக்கு ஜெபிக்கிறதன் மூலமாக வெளிப்படுத்துவார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே அப்பா, அந்த கிரியை வெளிப்படுத்துகிறதற்கு அவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லாவித போராட்டங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் காணும்படியாக இந்த விசுவாசம்
ரட்சியம் என்ற திறவுகோல் அவர்களோட வாழ்க்கையில ஆப்ரேட் ஆகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், செயல்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அவங்க அப்பா உள்ளத்தின் ஆழத்துல ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறோம். இதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள் யார்கிட்டனாலும் இதை அறிமுகப்படுத்துங்க. இதே போல இன்னொரு நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.